அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3, அயோத்தி பருவம், காலம் 8, பரதன் காலம். அரண்மனை வளாகத்துள் பாய்ந்த தேர் மன்னன் தயரதன் இறந்த செய்தியை அறிதல். பாடல் எண் 765. பாய்கதிர் போல் தேர் பாய்ந்தே பாராண்ட மன்னன் என்னும் தூய்கதிரின் இறப்பறிந்தே துக்கமேற்று துன்புடனே ஓய்கதிர் போல் ஆங்குரைந்தோர் உயர் அரண்முன் நின்றதுவே வாய்பேசா அரண்மனையின் வாசலையும் கண்டதுவே. இதுவே 765வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். பாய்கதிர் போல் தேர் பாய்ந்தே பாராண்ட மன்னன் என்னும் என்கிற முதல் வரிக்கான விளக்கம், அயோத்தியில் நிலவி வரும் துன்பங்களுக்கான காரணம் என்ன என்பதை அறியும் நோக்கத்துடனே அரண்மனை வளாகத்துள்ளே பாய்கின்ற கதிரவனின் ஒளிவேகத்திலே நுழைந்த அந்த தேரானது கோசல நாட்டை ஆண்ட மன்னனாகிய தூய்கதிரின் இறப்பறிந்தே துக்கமேற்று துன்புடனே, தூய்மை மிக்க உள்ளம் கொண்ட கதிரவகுலத்து மன்னனாகிய தயரதனின் இறப்பினை அறிந்தே அதன் காரணத்தால் உள்ளத்தில் பெரும் துக்கம் ஏற்பட்டு பெரும் துன்பமுடனே ஓய்கதிர் போல் ஆங்குரைந்தோர் உயர் அரண்முன் நின்றதுவே. உள்ளம் உறைந்து போய் உடலும் துன்பத்தால் தளர்வுற்று போய் ஓய்வெடுக்க செல்லும் மாலை நேர கதிரவனை போல் அந்த அரண்மனை வளாகத்துக்குள்ளே ஒரு இடத்திலே உறைந்து போய் நின்றது. அந்த இடம் அந்த அரண்மனை வளாகத்துள்ளே ஓங்கி உயர்ந்த மிகப்பெரிய அரண்மனை இருக்கின்ற இடம். அந்த அரண்மனை தயரத மன்னனின் அரண்மனை. அந்த இடத்திலே அந்த தேரானது ஓய்ந்து போய் நின்றது. வாய்பேசா அரண்மனையின் வாசலையும் கண்டதுவே. அந்த அரண்மனையானது தயரத மன்னன் இறந்து போனதால் ஏற்பட்ட துன்பத்தால் வாய் பேசாமல் துன்பத்துடன் அமைதியாகவே நின்றதை அந்த தேர் கண்டது. இதுவே 765வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 766வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.